PIER 39. Flag is up. இந்த ஏரியாவில் உள்ளுக்குள்ளே உள்ள எல்லாத்தையும் பார்க்கலாம். Fog Harbor, Eagle Cafe, Crab House, Welcome Center, Level 2 shops. Huh? No, this is PIER 39. Just roaming. Yeah. Ride the flyer. Want? Ticket. 70 ride. 14. ஒரு தனி வைப் தான். School. I'll take some coffee. செம்மையாக இருக்குங்க. இந்த ஏரியாவும் நல்ல ஒரு வைப்பாக இருக்குது. நீங்கள் வந்து என்னக்கா நல்லா விரும்புவீங்க. எஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த ஏரியா உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஜாஸ்தியாக சொல்கிறதுக்கு இல்லை. கூத ஆரம்பிக்குது இப்போ தான். Aquarium of the Bay. இதான் நினைக்கிறேன். காஃபியோ? காஃபியா உங்களுக்கு? அங்கே போவோம் வந்தேன். ஆமாம், ஒரு காஃபி குடித்தா தான் நல்லாயிருக்கும். சாக்லேட் போயிட்டு நம்ம இப்படி வர மாட்டோம், நம்ம அப்படி சுற்றணும். ஓகே, சுற்றி நம்ம அந்த வழியாக தான். இதான் சாக்லேட்னு நினைக்கிறேன். சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஓ, chocolate. No, this one chocolate. There is another place we need to go, but yeah, this one. இதாக தான் இருக்கும். இதே தான். அப்பா, சாக்லேட் பிரியம் உள்ளவங்கெல்லாம் இங்கே வந்து சாக்லேட் சாப்பிட்டு போகலாம். உள்ளுக்குள்ளே என்ட்ரோனே மனம் தாங்க முடியலை. Girardelli chocolate. Banana Nutella, this is very nice. Want to try? Try mas? தோசை நம்ம இன்னொரு தோசை. ஆமாம், அதில் பனானா வெட்டி போட்டு என்ன செய்வாண்டாக்கா, அதில் நுட்டெல்லாம் இருக்குல்ல, தடைவான். நம்ம வேன் சொல்கிறதுனா சமைச்சு போட்டால் சாப்பாடு காசு இல்லை. இது நல்லா இருக்கும். அந்த ஃப்ளேவர் இருக்குல்ல. $10. மேஜிக் ஷாப்பா. மேஜிக் ஷாப் என்ன சொல்கிறது, அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி இருக்கு. வாங்க.
இந்த ஏரியாலாம் ஜாஸ்தியாக பேசுகிற அவசியம் கிடையாது, உங்களுக்கு பார்த்தாலே புரியும். நல்ல ஒரு வைபாக இருக்குது இந்த ஏரியாவே, அப்படியே களை கட்டுது. சாப்பாடும் கதண்டு ஆஹா வெதுப்பா விதமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆளும். இந்த ஏரியா பார்க்கும்போது இன்னொரு எனக்கு ஞாபகம் வருது, அல் ஹுதைரியாத் ஐலாண்ட் அந்த மாதிரியும் இருக்குது. கிட்டத்தட்ட இது மாதிரி சேம் மசாலா உள்ளுக்குள்ளே இருக்குது இந்த இது. ஆமாம் கடை இங்கே பாருங்க. கொஞ்சம் நின்று. ஸோ இந்த இதுவில் பார்த்தாக்கா என்னன்னாக்கா நம்மளுக்கு நயமா விளையாட்டுகள் இருக்குது, அப்புறம் வந்துட்டு சில ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க, சில ஷோஸ் இருக்குது. சீ லைன் வந்து இங்கே பார்க்க முடியும்னு சொல்லி பிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமாக இருக்கிற ஒரு சீ லைனை போட்டு போர்டு போட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது ஃபோட்டோ ஆல்பம்ஸ். இதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் வேறு தனியாக இருக்குது. நோ ரீஃபண்ட்ஸ், பேபி ப்ளங்ஸ் எல்லாம் காசு தான். $70 ride experience. Wow. Single ride $14. இங்கே பார்த்தா பே பிரிட்ஜ் தெரியுது. பே பிரிட்ஜில் வந்து நடக்கணும் எப்படியா இருந்தாலும். ஓஹோ, பே பிரிட்ஜ் தெரியுது அவங்களுக்கு? அதான் பே பிரிட்ஜ். ரெஸ்ட் ரூமு இந்த கார்னரில் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னாக்கா பறவையுடைய சத்தம் கடுமையாக இருக்குது. உளுந்து வடை, மசால் வடை இந்த கடை வச்சாக்க செம்ம ஓட்டம் ஓடும். ரெண்டு விஷயத்தை இங்கேருந்து பார்க்க முடியுது எனக்கு. இந்த சைடில் போனீங்கன்னாக்கா கோல்டன் பிரிட்ஜ் தெரியுது. நீங்கள் இந்த சைடில் வந்துட்டேன்னு சொன்னீங்கன்னாக்கா பியர்ஸ் 19லேருந்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இந்த சைடில் வந்துக்கிட்டு பே பிரிட்ஜ் தெரியுது. நீங்கள் பார்க்க முடியும், சிட்டியும் அந்த மாதிரியான ஒரு வியூவில் தெரியுது. வாவ் வாவ். பே பிரிட்ஜ் தெரியுதா? நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க பாருங்க பாருங்க, பே பிரிட்ஜ். அவ்வளோதான். ஸோ இந்த ஐலாண்ட் இங்கே இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஐலாண்ட் தானே.
வந்தில்ல இங்கனுக்குள்ளே வரலண்ணா. இப்போ தான் கூத லைட்டை இழுக்குது. சத்தம் கடுமையாக இருக்கு. அதான் கேட்குறேன். சீ லயன் அங்கே பாரு, சத்தமே வேற லெவலில் இருக்கு. மோடி அலருது. 2 இதுக்கு சண்டை. சத்தம் ஒரு வித்தியாசமான சத்தமாக இருக்கு. அதான் கேட்குறேன். லைட்லாம் மட்டும் நேரம் தானே இதுலேயே நேரவா? நைட் வியூ வேற லெவலில் இருக்கு. குளிர் இப்போ தான் அப்படியே லைட்டு ஏறுது. அதான் சொல்கிறேன்ல, கால் இருக்குல்ல பாதம், அதுக்கு நல்லா இருந்துச்சு, சுகமாக இருந்துச்சு. அதுக்கு அது வந்து ஒரு அந்த எப்படி சொல்கிறது, அது கொஞ்சம் ரிலீஃப் மாதிரி உள்ளது தான் பாதத்துக்கு மட்டும். ஆனால் பாடியிலலாம் எனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை. அந்த ப்ரெஷர் வந்து உழுவுத கூச்சம் மாதிரி மட்டும்தான், கூச்சம் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி ஒரு ரிலீஃப் இல்லை. ஸ்கை ஸ்ட்ரா பல இடத்துல போயாச்சு, அதனால் இது இப்போ போகிற மாதிரி இல்லை. ஓகே, இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த ஒரு எபிசோடு இணைந்திருங்கள். அது வரைக்கும் லெஜெண்ட் டிஸ்கவரியை சப்ஸ்கிரைபர் பண்ணலாண்டாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். லெஜெண்ட் டிஸ்கவரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.